ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் வற்றி 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் லிவர் ஒரு 1/2 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த லிவரை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது இந்த லிவரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஈரல் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா ஈரல்லாம் நல்லா வெந்து 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவியத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கிரேவி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். ஓப்பன் பண்ணி வச்சே கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் லிவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.